அனிஃபா பிரியாணி பிரியாணிகளின் ராஜா. நவ் ஓபன் அட் ராமநாதபுரம், பாரதி நகர். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். டைரக்டர் செல்வராகவன். பாப்பா அது மயக்கம் என்ன அந்த படத்தில் சடனாக எனக்கு ஃபோன் வந்தது. என்ன செல்வாஸ் ஒய்ஃப், ஐ நோ தெம் வெரி வெல், அண்ட் தட் ஹோல் ஃபேமிலி ஐ நோ வெரி வெல். ஸோ ஷீ கால் மீ அண்ட் செட், அங்கிள் வந்துருங்களேன், ஷூட்டிங் ஏதோ கோயிலானோ கோழிக்கோடு ஏதோ ஒரு கேரளாவில். சரி என்னம்மா, சும்மா வாங்க அங்கிள். ஐ டோன்ட் நோ, ஐ செட் சரிடா வரேன். போனேன். அங்கே வந்து எனக்கு ஒன்றுமே சொல்லலை. அண்ட் தனுஷ் பாப்பா அவரோட அந்த கண்ணில் பார்த்து ஆக்ட் பண்ணணுன்னா அதெல்லாம் ஒரு இட்ஸ் வெரி டஃப், இட்ஸ் நாட் ஈஸி. அந்த இன்டென்சிட்டி வருது பாருங்கள் அவங்க நடிக்கிறச்ச. அதுக்கு அந்த டயலாக் சொல்லணுன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தேவை, யார் இருந்தாலும் அந்த பக்கம். அண்ட் நான் வந்து டெய்லி நடிக்க போகிறதில்ல. ஸோ சட்டுன்னு ஒரு 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 2 டேக் எனக்கு ஹேப்பன். ஏன்னா என்னடா இது, நார்மலாக ஹீரோ வந்தால் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், ஒரு மரியாதையாக பேசுவோம். இங்கே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கண்டா பின்னான்னு திட்டுறேன் ஹீரோவை. ஒரு செல்வாவை கேட்டேன், சார் இது டயலாக்லாம் சரியாக இருக்கா? ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் நீ பண்ணுமா, அப்புறமா சொல்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணியாச்சு, ஃபோட்டோ எல்லாம் அவன் மூஞ்சி மேலே தூக்கி போட்டாச்சு, அது பண்ணியாச்சு, அவனை திட்டுன்னு திட்டியாச்சு. அப்புறம் டப்பிங்குக்கு போகிறேன். அப்போ கூட எனக்கு கனெக்ட் பண்ண முடியல. டப்பிங்குக்கு போனால் நான் தான் வில்லன். ஏன்னா கடைசியில் அவரோட வாழ்க்கையே அப்சைட் டவுன் ஆகிறதுக்கு நான் தான் காரணம். சத்தியமாக தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. நானும் கேட்கவும் மாட்டேன். என்ன சொல்கிறாங்களோ பண்ணிவிட்டு போயிட வேண்டியது. அதெல்லாம் முடிஞ்சப்புறம் நானும் ஒய்ஃபும் எல்லாம் அந்த இதில் ஃபீனிக்ஸ் மாலில் படம் பார்க்கணும் போயிட்டுருக்கோம். அங்கே தனுஷ் ஃபேன்ஸ் ஒரு 10 பேர், 10 ஜாஸ்தியாக இருக்கும். கோவம் சரவுண்ட் பண்ணிட்டாங்க என்ன. நான் சார் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ, டாட் பூட்டுன்னு திட்டுறாங்க. நான் வந்து என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா? சரி நான் சொன்னேன், சார் தனுஷுக்கு ஒரு அண்ணா இருக்கார் தெரியுமா, டைரக்டர் செல்வராகவன். அவர் தான் அவர் அடிக்க சொன்னார், நீங்கள் அண்ணாவை போய் கேளுங்க. அப்புறம் அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பட் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்தது அந்த ரோல். இல்லை குறிப்பாக மயக்கமண்ணில் மறக்க முடியாத ஒரு சீன் நீங்கள் சொல்லுவீங்களே, நாய் மாதிரி வேலை செய்வா, எங்கே வேலை செய்ய அந்த சீன் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய அதுக்கான ரியாக்ஷனாக இருக்கட்டும், இட் வாஸ் லைக் வாவ். அது அவரை பார்க்கணும் நீங்கள். தனுஷ் ஆக்டிங்கில் நாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவியா அப்படின்னா அது என்னென்னமோ பண்ணுவார் அவர். நான் வந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறது, ப்ரில்லியண்ட் ஆர்டிஸ்ட் சார். ஐயோ எல்லாம் அதெல்லாம் பார்த்தா அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாங்க. அந்த இந்த நொடியில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அதனால தான் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் நிறைய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, யாரோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் நீங்கள் நடித்தவங்களில்? எனக்கு சட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டாப் ஆஃப் த மைண்ட் வந்து அவர் தனுஷ் தான் சொல்லணும், மயக்கமனால். ஏன்னா நான் உட்காந்து அது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஹீரோ 10 பேரை வந்து அடித்து நொறுக்கி அந்த மாஸ் அந்த மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி நான் ஒரு கேமராமேன், என்னை வந்து இவன் வாழ்க்கையே இது நாசமாக்கிட்டானே, அந்த ஒய்ஃபு சஃபர் பண்ணுறது, இவன் சூப்பர்ப் சார். சார் இவங்கெல்லாம் அந்த டேக்குக்கு வரப்போ அந்த ஐஸில் இருக்கு பாப்பா. அப்புறம் அவர் கார்த்தியோட காமிக் டைமிங்கு அந்த நான் மகாநல்லால் அதுவும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிடும் செட்டில். ஸோ மிஷ்கின்னு ஒரு நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு, ஃபஸ்ட்டு படம் சித்திரம் பேசுதாடி, இட்ஸ் நாட் பெரிய பட்ஜெட் படமும் இல்லை, ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஸோ எந்த நம்பிக்கையில் நடிக்கலான்னு போனீங்க? இன்ஃபேக்ட் அதில் உங்கள் கேரக்டரும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர். நீங்கள் அதெல்லாம் ஒரு யோசனை வந்திருக்கணும், நம்ம நாளை பின்ன பிஸ்னஸில் இது ஏதாச்சும் ரெஃப்ளெக்ட் ஆகுமான்னு நிறைய விஷயம் யோசிச்சிருக்கீங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபோன் வந்தது, என் பேர் மிஷ்கின் அப்படின்ட்டு. மிஷ்கின்னா என்னப்பா ரஷ்யன் பேராக இருக்குது? நான் சொன்னேன், என்ன சார், இல்லை நான்
ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னாரு. ஐ செட் சரி சார். அன்றைக்கி மத்தியானம் நான் ஃப்ரீயாக இருந்தேன், சும்மா ஒரு 1 hour வந்துட்டு போங்களேன். சரி, அவர் ஷியர் கர்ட்டசி ஐ வெண்ட். அங்கே போய் உட்கார்ந்தப்புறம் அந்த தட் மேன் இஸ் பிரில்லியன்ட் சார். ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே கொட்டுறார் சார். He knows each and every emotion, moment, dialogue. He has lived with that script. And அந்த பேஷன் பார்க்குறப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நேராக சொல்லிட்டாரு, அந்த அலைப்பாயுதே கம்பீரமான அப்பாவை நான் உடைக்க போகிறேன், டைனமைட் பண்ண போகிறேன், ரெடியா? எனக்கு சரி சார், ரெடி சார். எனக்கு சரியா அப்போ கூட எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அந்த ஒரு சீன் இருக்குது, ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் ஒரு ப்ராஸ்டிடியூட் ஹவுஸ்லேருந்து வரேன். அப்போது வந்து அந்த பட்டாப்பட்டி அண்டர்வேரு அந்த வேஷ்டியெல்லாம் கட்டி ஒரு மாதிரி மறைஞ்சு வரேன். அதெல்லாம் போட்ட அப்புறம்தான் ஐயோ என்னடா இது, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், எனக்கு எங்கே போய் முடிய போகிறது. பல பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னென்ன ரெகக்னைஸ் ஆகுமா, ஓகே அலைப்பாயுதில் ஷாலினி அவங்க அப்பா வருவார், பாய்ஸ் படத்தில் வருவார், சித்திரம் பேசுதறி, நிறைய படங்கள் வரும். சாரோட உண்மையான நேம் என்ன, இவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ எல்லா படங்கள்லேயும் இவர் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு நல்ல ஒரு பணக்கார அப்பாவே வராரு. இவரோட பேக்ரவுண்ட் என்னன்ற மாதிரி நிறைய கேள்விகள் மக்கள் மனசில் இருக்கும். ஸோ மிஸ்டர் ரவி பிரகாஷ் எப்படி சினிமாக்குள்ளே அசோசியேட் ஆனார்? ரவி பிரகாஷ்ன்ற பேர் நிறைய பேருக்கு ஐ மீன் யாருக்குமே தெரியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அலைப்பாயுதில் ஷாலினி அப்பா, பாய்ஸில் ஜெனிலி அப்பா, பாவனாவோட அப்பா, காஜல் அகர்வாலோட அப்பா, தாப்சி பொண்ணோட அப்பா, இந்த மாதிரி தான் ரெக்கக்னிஷன் இருக்குது. ஐ எம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ் மேன். சாலிடர் டிவி, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டெலிவிஷன் பிராண்ட்ஸ் இன் இந்தியா. We started in 1977. We, my father, myself, my brother, we all started. I was looking after the sales and marketing. Suhasini Maniratnam கூப்பிட்டாங்கன்னு. They were doing a project for Sun TV, I think. சின்ன சின்ன ஆசையோ ஏதோ ஒரு டிவி சீரியல். அதில் many of the leading heroines were directing 1 or 2 episodes, ஒரு ஷார்ட் ஸ்டோரி. And that was being produced by Suresh Menon and Revati, the actress Revati. Avanga production was going on. So avanga Suhasini வந்து she said, come you act. எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் யூனோ ஐ எம் அ சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் மேன். நம்மளுக்கு வெக்கம்லாம் கிடையாது. பொருளை போய் விற்கணும்னா யூ கான்ட் கோ அண்ட் ஃபீல் ஷை. சரி பார்த்துருவோம் அப்படின்னு போனேன். ஸோ அவங்க அந்த அண்ட் இட் பீப்புள் அக்செப்டட் இட். பீப்புள் லைக்ட் மை ப்ரெசன்ஸ், தே லைக்ட் மை வாய்ஸ். தென் ஷி செட், ஹே யூ ஹாவ் அ குட் ஃப்யூச்சர் அப்படின்னு. அப்போவும் எனக்கு ஒன்றுமே ரெஜிஸ்டர் ஆகலை. தென் சடன்லி ஐ காட் அ கால் ஃப்ரம் அவர் பேர் டைரக்டர் காந்தி கிருஷ்ணா. அரவிந்த் சுவாமி மாதிரி தீக்ஷித் வச்சு ஒரு இன்ஜினியர் இல்லை இன்ஜினியர்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகலை. அது 99% கம்ப்ளீட் ஆகி அது என்னமோ ஐ டோன்ட் நோ. அந்த படத்தில் ஒரு ரோலுக்கு கூப்பிட்டார். சரி சும்மா போய் பார்க்கலாமே என்னன்ட்டு. இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல், ஒரு 2 days. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ ஆக்டட் இன். இட் டிட் நாட் மேக் இட் டு த ஸ்க்ரீன். தென் அலைப்பாயுதே ஹேப்பன். அவர் கூப்பிட்டாரு மிஸ்டர் மணிரத்னம். அவரும் பிசி ஸ்ரீராமும் உட்காண்டிருந்தாங்க. வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அவங்க சொன்னது அப்படியே எல்லாம் பண்ணேன், ஒன்றுமே தெரியாது. தென் ஹி செட் ஓகே ஐ லெட் யூ நோ அப்படின்னாரு. ஃபியூ டேஸ் லேட்டர் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, நாசர் ஆர் நசீர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணார். சார் அந்த ரோலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி. அப்படியா, நான் எனக்கு என்னன்னே தெரியாது, சந்தோஷப்படணுமா என்னன்னு தெரியாது. சரி போகலாம் அப்படி. அங்கே போய் பார்க்குறேன், அந்த எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்ஸில் ஷூட்டிங். மாதவன் உட்காண்டிருக்காரு, அப்புறம் ஷாலினி, ஸ்வர்ணமால்யா இவங்கெல்லாம் உட்காண்டிருக்காங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா ஜெயசுதா உட்காண்டிருக்காங்க. ஐ மீன் நாங்கள்லாம் சின்ன வயசில் ஜெயசுதா பார்த்து விசில் அடிச்சு வி ஹவ் என்ஜாய்டு இன் த ஃபில்ம்ஸ். தென் அவர் மணிரத்னம் வந்தார். ஹீ டோல்ட் மீ திஸ் இஸ் ஜெயசுதா. ஐ செட் சார் நல்லா தெரியும், என்ன இது, ஷீல் பி ஆக்டிங் அஸ் யுவர் ஒய்ஃப். ஐ செட் வாவ், என்னப்பா அப்படின்னு. தென் ஹீ டோல்ட் ஜெயசுதா, சி இவனுக்கு ஒன்றுமே தெரியாது,
நத்திங் ஹி நோஸ் அபவுட் த சினிமா. ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபீல்டுன்னா என்ன, என்ட்ரின்னா என்ன, லைட்டுன்னா என்ன, கேமரா லுக்குன்னா என்ன, எந்த பக்கம் பார்க்கணும், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரிஹர்சல்னால் என்ன, மானிட்டர்னால் என்ன, டேக்குன்னா என்ன, இதெல்லாம். ஸோ இவங்க ரியலி சச் அ நைஸ் பர்சன். ஷீ எக்ஸ்பிளைன்ட் அ லாட் டு மீ. பட் அதனோட இம்பேக்ட் எனக்கு சத்தியமாக புரியல. ஓகே, எப்படி இருந்துச்சு படம் ரிலீஸ்க்கு அப்புறம்? ரிலீஸுக்கு அப்புறம் எங்கே போனாலும் ரெக்கக்னிஷன். எனக்கு ஒன்றுமே தலைகால் புரியல. என்ன நடந்துகிட்ருக்கு? ஏன்னா இத்தனை நாள் நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். பாம்பேக்கு போகிறோம், டெல்லிக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், ஜெர்மனிக்கு போகிறோம், ஜப்பானுக்கு போகிறோம், எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஒரு படத்தில் நடித்தப்புறம் ஏர்போர்ட்லேருந்து வர்றப்போ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து, சார் நல்லா இருக்கீங்களா, என்னப்பா இது, எனக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. இட் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ். நிறைய அந்த ஒரு படம் முடிஞ்ச உடனே அந்த 10 நாள் அந்த ரிலீஸ் ஆன அப்புறம் கிட்டத்தட்ட 40 ஃபில்ம் ஆஃபர்ஸ் வந்தது எனக்கு. நான் எழுதி வச்சுருந்தேன், கணக்கு போட்டு எழுதி வச்சுருந்தேன். என்ன 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 ரிப்ளை கொடுப்பீங்க? அவங்க கேட்பாங்கல்ல, என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? நான் உண்மை தான் சார் சொல்லுவேன். என்னால் முடியாதுங்க, நான் பிஸ்னஸில் இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள். அவங்க தப்பாக தான் நினச்சிருப்பாங்க, ஏதோ ரொம்ப பிகு பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் எனக்கு உண்மை என்னென்னா, எனக்கு பிரச்சனை சேலரி கொடுக்கணும், டேக்ஸ் கட்டணும், ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், நிறைய. இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு, அண்ட் ஐ ஆம் த சீஃப், ஐ கான்ட். அந்த நேரத்தில் வேறு யார் தலையிலையோ கட்டிட்டு போயிட்டா அப்புறம் இது டோட்டலாக காலி ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் வந்து அதுதான் சொன்னேன். இல்லைங்க, நான் ஒரு மணி சார் ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டாரு அதுக்காக பண்ணேன். இல்லை சினிமா உங்களை எங்கேயோ கூட்டின்னு போயிடும். பரவாயில்ல சார், ஏன்னா 20 வருஷமாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், என்னை நம்பி 1000 குடும்பம் இருக்குது, 1000க்கு மேலே 2000 குடும்பம் இருக்குது. நான் சடனாக இப்படி போயிட்டேன்னா அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? சில பேர் உண்மை அப்படின்னு நினச்சாங்க, நிறைய பேர் வந்து இவன் பிகு பண்ணுறான் அப்படின்னு நினச்சாங்க. பட் தட் இஸ் த ட்ரூத். மிடில் நிறைய பிரேக் விட்டுருந்தேன். அப்புறம் சுந்தர்சி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து 10 நாள் காரைக்குடி ஷூட்டிங், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னு, 2ன்ற ஒரு படத்தில். யார் சார் ஹீரோ அப்படின்னா, மாதவன் அப்படின்னா. சரி வரேன் அப்படின்னு. அங்கே மாதவன் சார் வந்து கேம் மீ எ வெரி குட் அட்வைஸ். இஸ் இட், ஏன் சார் வரமாட்டேன்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஐ செட், எனக்கு அது ஐ கான்ட் ஈவன், அது இருக்கா இல்லையா, அது இருந்தால் அதில் என்ன லாபம், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா வந்து பிஸ்னஸ் அதில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். he said, இல்லை சார், நீங்கள் சினிமா வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கதவை தட்டுவாங்க, எட்டி உதைக்கும். உங்களை வந்து தட்டு வச்சு தாம்பூலம் வச்சு வா உட்காருன்னா நீங்கள் போக மாட்டேன்றீங்க. பண்ணுங்க, நோன் டக்குன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த உடனே நோன்னு சொல்லிடுறீங்க. நான் உண்மை தான்ப்பா சொல்கிறேன், நான் வந்து பொய் சொல்ல, பிகு சொல்ல ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் நோன்னு சொல்லிடாதீங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் லிட்டில் மோர். அலைப்பாய்தை படத்தில் முதல் படம் உங்களுக்கு பெருசாக படம் மேலே ஒரு ஆக்டிங் மேலே இல்லை. பட் இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு சீனில் நீங்கள் ஒரு டெட் பாடியே நடிக்கணும், ஒரு காப்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? எனக்கு இதெல்லாம் அவர் சொல்லலை எனக்கு. இது சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இப்படியெல்லாம் நடிக்கணுமா அப்படின்னு. ஸோ அங்கே போன உடனே எனக்கு அன்றைக்கி இந்த டெட் பாடி சீன் இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஏதோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நீ இங்கே படுத்துக்கோ, நீ இங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு அப்படின்னு எல்லாம். அப்புறம் ஜெயசுதா மேடமுக்கு ஒரு இது இங்கே இருக்கணும், அப்புறம் ஷாலினி இங்கே, அப்படி இப்படி ஷாலினி இல்லை மற்றவங்கெல்லாம். சரி, நான் இந்த ஷாட்டில் இல்லை அப்படின்னு நான் சைடில் நிற்கிறேன். அப்புறம் சடனாக ஒரு பெட்ஷீட் போடுறாங்க. எனக்கு அப்போது கூட புரியல இது வந்து இந்த மாதிரி ஒரு சீன் இந்த மாதிரி எடுக்க போகிறேன். அந்த மாதிரி போட்டால் ஏதாவது தே கேன் பீன்ஸ் உரிச்சிட்ருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே லேடிஸ் எல்லாம் உட்காந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ், எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்புறமா இசைட் படுக்க சொன்னார். அப்புறம் சுந்தரமூர்த்தி அவர்
காட்டன் வச்சார். சார் என்ன சார் பண்ணுறீங்க? அப்புறம் பெட்ஷீட்டால் ஓடிட்டாங்க. அவர் பிசி ஸ்ரீராம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியாது என்ன நடந்துகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, எல்லாம் வந்தாங்க. பெருசாக ஒரு பூஷணிக்காயெல்லாம் எடுத்து அடித்து திருஷ்டியெல்லாம் எடுத்து, சினிமாவில் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அந்த டெட் பாடியாக நடித்தா அப்புறம் ஏதோ பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணி திருஷ்டியெல்லாம் எடுத்து, சார் இப்போ பாருங்கள் உங்கள் லைஃபே மாறிடும், நீங்கள் செத்து பொழைச்சி வந்திருக்கீங்க. சரி ஏதோ நல்ல வார்த்தை எல்லாம் 2-3 வார்த்தை எல்லாம் சொன்னாங்க. ரைட்டு ஃபைன். வீட்டில் வந்து நான் சொல்லவே இல்லை. ப்ரிவ்யூ தியேட்டருக்கு ஒரு மணி சார் கூப்பிட்ருக்காரு. எங்கள் அப்பா, அம்மா, ஒய்ஃபு, சில்ட்ரன் எல்லாம் போயிருக்கோம். எங்கள் அப்பா அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கள் அப்பா வெளியில் வந்து, எந்த அப்பாவுக்கூட அவன் பையனை வந்து செத்து போனப்போ ஒரு பணம் மாதிரி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. பா நான் இங்கே இருக்கேன்ப்பா, முன்னாடி இருக்கேன்ப்பா. நோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி அவங்க ஒரு எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. சரி, இப்போது ஒருத்தர் உங்ககிட்ட வராங்க, வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் நிறைய படம் நடிச்சிட்டிங்களே, நான் எந்த படமே பார்த்ததில்ல சார், இதில் ஏதாச்சும் ஒரு சீன் உங்களோட ரொம்ப ஃபேவரட் சீன் எங்களுக்கு காட்டுங்களேன், உங்களோட ஆக்டிங் பார்க்குறோன்னா நீங்கள் என்ன சீன் காட்டுவீங்க? எனக்கு அந்த அலைப்பகுதியில் அந்த சீன் தான் எனக்கு ஒரு பிடிச்ச சீன். ஏன்னா அவர் பெருமின் நடராஜன் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப இதாக தெருவில் போகிற பொண்ணு, இப்போல்லாம் மேஜர் ஆகிட்டா, நான் லாயரு, மேஜர் ஆகிட்டா யார் வேணால் தெருவில் போகிற பொண்ணு கூட்டின்னு வந்து கட்டினாலும் நான் ஆமான்னு தான் சொல்லணும். அந்த என்டையர் அந்த எமோஷன் ஆஃப் தட் சீன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவரும் ஒரு கிண்டலாக பண்ணுறது, அவங்க ஜெயசுதாவும் ரொம்ப ஒரு டஃப்பாக, நாங்கள் மானஸ்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு, ரொம்ப தட் சீன் வாஸ் வெரி குட். எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த சித்திரம் பேசுதடியில் ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணு புலம்பிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில், அது அந்த ஹேங்கிங்க்கு முன்னாடி நடக்கிறது. நான் வந்து டேபிளில் தொடச்சிட்ருப்பேன். அவர் 2-3 தடவை எடுத்தார், பட் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அவர் சொன்னார், நான் வந்து உனக்கு இங்கேருந்து டைரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன், நீ பண்ணிகிட்டே இரு, கீப் தேய்ச்சிட்டே இரு. என் பேக் இஸ் டு த கேமரா. ஸோ நான் வந்து பேக் டு த கேமரா, நான் அந்த துணியை வச்சு டேபிளில் தொடச்சிட்ருக்கேன். அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் என் கை நிறுத்துறது தேய்க்கிறது, நிறுத்துறது தேய்க்கிறது, அதில் தான் என்னோட ரியாக்ஷன் இருக்குது. அவள் என்ன பேசிகிட்ருக்காளோ அதனோட எனக்கு என்ன அதனோட எஃபெக்ட் இருக்குன்றது இதில் தான் இருக்குது. அப்புறம் சட்டுன்னு அந்த ரூமுக்கு போய் தூக்க மாட்டேன்னு சேர்த்துருவேன். ஏன்னா அவ்வளோ தாங்க முடியல. அந்த சீன் நான் தியேட்டரில் பார்த்தப்போ பா, ஒரு டயலாக் இல்லை, ஒன்றுமே இல்லை சார். அதெல்லாம் மாஸ்டர் சார் அவர். சார் இப்போ உங்களை வந்து ஒரே மாதிரி டைப் கேஸ்ட் பண்ணுறாங்க சார், ஏதாச்சும் ஒரு ஹீரோயினோட அப்பா இல்லை கொஞ்சம் பணக்கார அப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே காட்டுறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எனக்கே அது ஒரு ஃபீலிங் ஆகிருக்கு. பட் எனக்கு என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடிக்கணும்னு நான் வரலை இங்கே. ஸோ அந்த மாதிரி வந்தேன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி ரோல் கொடுங்களேன், ஒரு போலீஸ் ரோல் கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க, ஏழையான இருக்கிற ஒரு ரோல் கொடுங்கன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு கம்பீரமான ஒரு அப்பா. இன்ஃபேக்ட் சித்திரம் பேசுதடியில் அந்த மாதிரி அப்பா தான் தேவைன்னு எத்தனையோ கேர்ள்ஸ் நான் வந்து போர்ச்ச அந்த பாவனா அப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சார் எனக்கு அப்பா வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த கேர்ளை சப்போர்ட் பண்ணி, அண்ட் இது வந்து எப்போவும் அந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்க எனக்கு. ஸோ எனக்கு அதில் டைப் காஸ்டிங் சார், எல்லாருமே டைப் காஸ்ட். ஆல்சோ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல உங்கள் ஜோனுன்ற மாதிரி? ரொம்ப கம்ஃபர்ட் சார் எனக்கு அதில் நடிக்கணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நான் நேச்சுரலாக என் டாட்டர்ஸுக்கிட்ட எப்படி பேசுவேனோ அப்படியே பேச, சார் ஷார்ட் வெரி குட் அப்படின்றவாங்க, அவ்வளோதான். ஃபேன்டாஸ்டிக் சார், கிரேட் டைம்ஸ். கண்டிப்பாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் யாராவது கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது. பட் நல்லதாக இருக்குது. ஐ ஹோப் லாட் ஆஃப் பீப்புள் see this. மட்டன சிக்கன சிக்கன சிக்க
வெக்கம் ஆயிடுச்சு நான் டேப்ப வெயி டக்குன்னு ஐ லைக் இட் ரா அதருண்டா பதருண்டா பிகே நுட்டு செதருண்டா எழுந்து ஷாட் வச்சா பாடி அதருண்டா கிராஜுவேட் பாடி தேய்ச்சி கரெக்ட் பண்ணல அதான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதானே ஏன்டா கண்ணாடுற வாலண்டியரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே யார் நீங்க உங்களோட ஹியூமர் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி தம்பி அவன் பேமெண்ட் நாளுக்கு நாள் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அது தெரியாம நீ வெட்டி எடுத்து கட்டிக்கோ கெத்தா இருக்கும் பாத்துக்கோ ஐயா கட்டிக்கோ பாவாடே தூக்கிக்கோ அசல் கோளாறுனா இவன் ஆர்வ கோளாறு அனிஃபா பிரியாணி பிரியாணிகளின் ராஜா நவ் ஓபன் அட் ராமநாதபுரம் பாரதி நகர். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.